இந்த நூற்றாண்டோட சிறந்த 25 படங்கள் பட்டியல்ல இடம் பிடிச்ச அந்த படம் எது? அந்த நடிகர் யார்? ரஜினி, விஜய் 2 பேரையும் ஷாருக் கான் முந்திரத்துக்கு காரணமான அந்த விஷயம் எது? வாக் தெரியும், வாக்கிங் தெரியும், அது என்ன மூன் வாக்? கூடிய சீக்கிரமே தமிழ் சினிமால ஸ்ட்ரைக் வர போகுது. ஏன், எதுக்காக இந்த ஸ்ட்ரைக்? இப்ப நான் இந்த இன்ட்ரோல சொன்ன அப்டேட்ஸ் மட்டும் இல்லாம சொல்லாம விட்ட கவர்ச்சியான அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன்ஸ். முதல் அப்டேட்டா இந்த நூற்றாண்டோட சிறந்த 25 படங்கள் பட்டியல்ல இடம் பிடிச்ச அந்த படத்தை பத்தி பார்த்துடலாம். பிரிட்டிஷ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டின் மாத இதழான சைட் அண்ட் சவுண்ட் தற்சமயம் இந்த நூற்றாண்டோட சிறந்த 25 படங்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டிருக்கு. அந்த பட்டியல்ல ஓல்டு பாய், ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ், பார்பரா போன்ற படங்கள் வரிசையில ரஜினியோட காலா படமும் இடம் பிடிச்சிருக்கு. கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான ரஜினியோட காலா படத்தை பா ரஞ்சித் இயக்கி இருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல தமிழக ரசிகர்கள் கிட்ட பெரிய வரவேற்பை பெறல. அப்படி இருந்தும் இந்த படம் இந்த நூற்றாண்டோட சிறந்த 25 படங்கள் அடங்கிய பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கிறது ஆச்சரியத்தை உண்டாக்கி இருக்கு. இப்போ அடுத்த அப்டேட். மூக்குத்தி அம்மன் படத்துல ரசிகர்கள் நயன்தாராவை மூக்குத்தி அம்மனா தரிசிச்சு மெய் சிலிர்த்தாங்க. நயன்தாராவை மூக்குத்தி அம்மனா தரிசிச்ச ரசிகர்கள் இப்போ திரிஷாவை மாசாணி அம்மனா தரிசிக்க ரெடி ஆயிடுங்கன்னு நான் சொல்லலைங்க, ஆர்ஜே பாலாஜி சொல்றாரு. ஆமாங்க, மூக்குத்தி அம்மன் படத்தை தொடர்ந்து திரும்பவும் அம்மன் கதைக்களத்தை மையப்படுத்தி ஒரு படத்தை இயக்க இருக்காராம் ஆர்ஜே பாலாஜி. கடந்த சில மாசமா இதுக்கான வேலைகள் நடந்துட்டு வர நிலையில இந்த படத்துக்கு மாசாணி அம்மன் பேரு வச்சிருக்கிறதாவும் இதுல திரிஷா முதன்மை வேடத்துல நடிக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வெளியாகும். அடுத்த அப்டேட்டா ரஜினி, விஜய் 2 பேரையும் ஷாருக் கான் முந்தின அந்த விஷயத்தை பத்தி பார்த்துடலாம். எந்தெந்த நடிகர் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்ற விவரத்தை போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கு. போர்ப்ஸ் பத்திரிகை சம்பள அடிப்படையில வெளியிட்டிருக்கிற டாப் 10 ஆக்டர்ஸ்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது ஷாருக் கான். முதலிடத்தை பிடிச்சிருக்கிற ஷாருக் கான் 150 கோடியிலிருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்த இடத்துல இருக்கிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரஜினி சார் 150 கோடியிலிருந்து 250 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாராம். அடுத்து 3வது இடத்துல இருக்கிறது விஜய் சார். விஜய் சார் 130 கோடியிலிருந்து 200 கோடி வரை சம்பளம் வாங்குறாராம். ரஜினி, விஜய் 2 பேரையும் ஷாருக் கான் முந்தி இருக்கிறதா ஏன் சொன்னேன்னு இப்போ புரியுதுங்களா? அடுத்து 4வது இடத்துல இருக்கிற பிரபாஸ் 100 to 200 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. அடுத்து 5வது இடத்துல இருக்கிற அமீர் கான் 100 கோடியிலிருந்து 175 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு. அடுத்து 6வது இடத்துல இருக்கிற சல்மான் கான் 100 கோடியிலிருந்து 150 கோடி வரை வாங்குறாரு. அடுத்து 7வது இடத்துல இருக்கிற நம்ம உலக நாயகன் கமலஹாசன் 100 கோடியிலிருந்து 150 கோடி வரை வாங்குறாரு. அடுத்து 8வது இடத்துல அல்லு அர்ஜுனும் 9வது இடத்துல அக்ஷயகுமாரும் இருக்காங்க. அடுத்து 10வது இடத்துல இருக்கிறது நம்ம தல அஜித். அஜித் வாங்குற சம்பளம் 105 கோடின்னும் அதனால அவர் 10வது இடத்துல இருக்காருன்னும் நான் சொல்லலைங்க, போர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கிற அறிக்கை சொல்லுது. என்னோட தலைவருக்கு இத்தனையாவது இடம்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு நீங்க யாராவது என் மேல காண்டாக கூடாது இல்லையா? அதனாலதான் விளக்கமா சொன்னேன். பூஜா ஹெக்டே பத்தின அடுத்த அப்டேட்டை பார்க்கலாங்க. பூஜா ஹெக்டே தொடர்ந்து ஹிந்தி, தெலுங்குன்னு செம்ம பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்ல கடைசியா பீஸ்ட் படத்துல நடிச்சிருந்தாங்க. இதுவரைக்கும் ரூபாய் 3 கோடிய சம்பளமா வாங்கிட்டு இருந்த இவங்க சூர்யா 44 படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிக்க ரூபாய் 4 கோடி சம்பளம் வாங்கினதா சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட்டான்னு நினைக்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் நல்லா கேக்குதுங்க. பூஜா ஹெக்டேவோட கியூட்டான ஸ்டில்ஸை வெளியிடறதுக்கு எதையாவது சொல்லி ஆகணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த அப்டேட். சரி வாங்க, மூன் வாக் பத்தின முக்கியமான அப்டேட்டை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 1990களில் இசை புயல் ஏஆர் ரகுமான் அப்புறம் நடன புயல் பிரபுதேவா காம்போல வெளியான எல்லா பாடல்களுமே ரசிகர்கள் மனதை சுண்டி இழுத்தன. 1996ல் இணைஞ்ச இவங்க காம்போ லவ் பேர்ட்ஸ், மிஸ்டர் ரோமியோ, மின்சார கனவுன்ற படங்கள் மூலமா செம ஹிட்டாச்சு. இந்த நிலையில சுமார் 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏஆர் ரகுமான் பிரபுதேவா காம்போல திரும்பவும் ஒரு திரைப்படம் உருவாகிட்டு வருது. இவங்க காம்போல உருவாகிற அந்த படத்துக்கு மூன்
வாக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. மூன் வாக்குன்றது பாப் இசை உலகின் மன்னனான மைக்கேல் ஜாக்சனோட உலக புகழ் பெற்ற நடன அசைவாகும். ஏ.ஆர். ரஹ்மான் பிரபுதேவா கூட்டணியில உருவாகிற படத்துக்கு இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் பதிவிட்டு வராங்க. அடுத்து சர்ச்சையில சிக்கின ராஷ்மிகா மந்தனா பத்தின கவர்ச்சியான அப்டேட்டை பார்க்கலாங்க. தற்சமயம் ராஷ்மிகா மந்தனா வெளியிட்டு இருக்கிற கவர்ச்சி போட்டோஸ் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ரசிகர்கள்ல சிலர் கவர்ச்சி போட்டோஸுக்கு ஆதரவாகவும் சிலருக்கு எதிராகவும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. இந்திக்கு போனதும் கவர்ச்சியில எல்லை மீறிட்டாங்கன்னு சிலர் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்த விமர்சனத்துக்கு ராஷ்மிகா மந்தனா என்ன பதில் சொல்லி இருக்காங்கன்னா, ரோம் நகர்ல இருக்கிறவங்க ரோமன்கள் மாதிரி வாழணும், இது பெரியவங்க சொன்ன வாக்கு, நான் அதை கடைபிடிக்கிறேன். பாலிவுட்ல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தாதான் வாய்ப்புகள் வரும். ஆனாலும் நடிகையா கவர்ச்சியில எனக்குன்னு சில எல்லைகள் இருக்கு, அதை எப்பவும் மீற மாட்டேன். எந்த லாங்குவேஜ்ல நடிச்சாலும் அந்த லாங்குவேஜ் பொண்ணா மாறிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராஷ்மிகா மந்தனா சொல்லி இருக்காங்க. ராஷ்மிகா சொன்னதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் சூடு பிடிக்க பிடிக்க சூட்டினால கவர்ச்சியோட எல்லை விரிவடைஞ்சிட்டே போறதுன்றது இயற்கை நியதி மாதிரியே கவர்ச்சி நியதி. அம்மணி, நீங்க எந்த எல்லைக்குன்னாலும் போங்க, அந்த எல்லைக்கு வந்து உங்களோட கவர்ச்சியை கொண்டாடி பரவசம் அடைய ஒரு கூட்டம் இல்லாமலா போகும். கவர்ச்சியை பத்தி பேசின அதே வாயால இன்னொரு கவர்ச்சியான அப்டேட்டை பத்தி சொல்லிடுறேன். சுந்தர் சியோட அரண்மனை 4 கடந்த மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆன நாள்ல இருந்தே பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சதோட விளைவு படம் 100 கோடிக்கு அதிகமா வசூலிச்சு சாதனை படைச்சது. இந்த நிலையில சமீபத்துல தந்த பேட்டி ஒண்ணுல சுந்தர் சி என்ன சொல்லி இருக்காருன்னா, பேய் படத்துல கவர்ச்சி எதுக்குன்னு கேக்குறாங்க, பேயா இருந்தாலும் அது கவர்ச்சியா வந்தாதான் இங்க வியாபாரமே நடக்குது, அதனால அரண்மனை 5ஆம் பாகத்திலேயும் கவர்ச்சி இருக்கும்னு சொல்லி இருக்காரு. ஹலோ சுந்தர் சி சார், கலகலப்பு திரியில காமெடி கூட கண்டிப்பா கவர்ச்சி இருக்கும்னு இதே மாதிரி ஒரு பேட்டியில சொல்லி இருந்தீங்க. உங்களோட கவர்ச்சி ரூட்டுக்கு டபுள் ஓகே சார். அரண்மனை 4ல தமன்னா அண்ட் ராசிகண்ணா 2 பேரும் கவர்ச்சி ட்ரெஸ்ல செமையா ஆடின கவர்ச்சி டான்ஸ படத்துல இருந்து தூக்கின மாதிரி இனிமே வரப்போற உங்களோட கலகலப்பு திரி அரண்மனை 5 படத்துல இருந்து அதே மாதிரி தூக்காம இருக்க கவர்ச்சி ரசிகர்கள் சார்பா கேட்டுக்கிறேன். ஏன்னா சினிமால ஹீரோயின்ஸ் பேய் மாதிரி நடிச்சது அந்த காலம். பேயே மிரண்டு போற அளவுக்கு ஹீரோயின்ஸ் கவர்ச்சியை காட்டி ரசிகர்களை மிரட்டுறது இந்த காலம். இருங்க வீடியோ இன்னும் முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்ச சினிமா ஸ்ட்ரைக் பத்தின திடுக்கிடும் தகவலை பார்க்கலாங்க. கடந்த சில வருஷமா தமிழ் சினிமால வெளியாகிற படங்களோட எண்ணிக்கை 200 தான் தாண்டி இருக்கு. இதுல வெற்றி பெற்ற படங்களோட எண்ணிக்கை 20 கூட இருக்காது. இந்த வருஷம் இதுவரைக்கும் 100க்கு மேற்பட்ட படங்கள் வெளியாகி இருக்கு. இதுல நல்ல லாபத்தை தந்த படம்னு பார்த்தா அரண்மனை 4 மட்டும்தான். ஸ்டார், கருடன், மகாராஜா படங்கள் ஓரளவுக்கு வசூல தந்திருக்கு. மீதி இருக்கிற மற்ற படங்கள் எல்லாமே பெரும்பாலும் நஷ்டம்தான். ஆமாங்க, கடந்த சில வருஷமாவே தமிழ் சினிமா தள்ளாட்டத்துல இருக்கு. தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் நஷ்டத்தை சந்திச்சிட்டு வராங்க. லைகா மாதிரியான பெரிய நிறுவனங்களை படம் தயாரிக்க முடியாம திணறிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நடிகர்களோட சம்பளம் தான். படத்தோட பட்ஜெட்ல பாதி நடிகர்களோட சம்பளத்துக்கே போயிடுது. அது மட்டும் இல்லாம முன்னணி நடிகர்களோட படங்கள் வெற்றி பெற்றா உடனே சம்பளத்தை கோடிகள்ல உயர்த்திடுறாங்க. ஆனா நஷ்டம் அடைஞ்சா மட்டும் சம்பளத்தை குறைக்கிறது இல்ல. இந்த பிரச்சனை நீண்ட காலமாவே தொடர்ந்துட்டு இருக்கு. இதை சரி செய்யற விதமா நடிகர்கள் தங்கள் சம்பளத்தை குறைக்க சொல்லி வலியுறுத்தி கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ரைக் செய்ய போறாங்களாம். அப்படி ஸ்ட்ரைக் செஞ்சாங்கன்னா படப்பிடிப்பு உட்பட எந்த விஷயமும் நடக்காது. அவ்வளவு ஏன் பட ரிலீஸ் கூட தடைப்பட வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச அப்டேட் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு நீளமான வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உங்களோட அசாத்திய திறமைக்கு பாராட்டுக்கள் பிளஸ் நன்றி. உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரப்பெல்லாம் இந்த வீடியோவை பார்க்க பயன்படுத்தின அசாத்திய திறமைய அப்படியே வாழ்க்கைக்கும் கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா எல்லாத்திலேயும் ஜெயிக்கலாம். இது என்னோட அட்வைஸ் இல்லைங்க, வாழ்க்கையில ஜெயிக்க போற உங்களுக்கான பாராட்டுரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.